இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.16 பார்க்கலாம். இப்போ கிவன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருவாங்க, எஃப் ஆஃப் 0 = 1, எஃப் ஆஃப் -2 = 0, எஃப் ஆஃப் 1 = 0. அது ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் நான் எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் பாலினாமியல் என்ன, அது பாலினாமியல் அவங்க கொடுக்கல, அதனால நம்ம பண்ணலாம். அது ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குல்லையா, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் = லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் அது ax² + bx + c குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துரும். இப்போ நம்ம என்ன கொடுத்துறாங்க, ஆக்சுவலாக எஃப் ஆஃப் 0 = 1 கொடுத்துறாங்களா. அப்போ எஃப் ஆஃப் 0 = 1 என்ன பண்ணுவோம், இதில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பதில் நம்ம 0 பண்ணணும். சரிங்களா? அப்போ வரும் a × 0 + b × 0 + c = 1 வரும். இப்போ c வேல்யூ வந்து 1. சரியா? இப்போ அடுத்த பண்ணலாம், எஃப் ஆஃப் -2 = 0 கொடுத்துறாங்களா. அப்போ எஃப் ஆஃப் -2 0னா என்ன பண்ணலாம், நமக்கு அதில் எக்ஸ் -2 பண்ணுவோம். அப்போ a -2 whole square b × -2 ப்ளஸ் c = 0. அப்போ a × -2 whole square ஆகும், ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ 4a இதுனா -b இப்போ -2b ப்ளஸ் c என்ன பண்ணலாம், 1 போடலாம் இல்லையா. அப்போ 4a - 2b = -1 வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துறாங்க பாருங்க, நமக்கு வேல்யூ எஃப் ஆஃப் 1 = 0. 1 × 0வா, அப்போ a × 1 வருமா, 1² இல்லையா. b × 1 ப்ளஸ் c = 0. இல்லை a வேல்யூ கண்டிப்பாக a அப்படி வருமா, ஏன்னா 1² 1 தான். b × 1 b தான். c வேல்யூ 1 தெரியும் நமக்கு. அப்போ a + b = -1. இதை நம்ம நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துலாமா, ரெண்டு சால்வ் பண்ணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர். அப்போ 4a - 2b = -1. சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படி போடலாமா, வரும் a செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு 2ஆல் மல்டி பண்ணுங்க, ஏன்னா நமக்கு வந்து b கேன்சல் பண்ணலாம். × 2 2a + 2b = -2 வந்துடும். இது ரெண்டு கேன்சலா, இது ஆட் பண்ண வரும் 6a = -3 வருமா. அப்போ a வரும் -3/6 அடிச்சா வரும் 2. அப்போ ஆன்சர் a வந்து -1/2 வந்துருச்சு. இப்போ நம்ம அது b பண்ணிட்டு பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லலாமா. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்க, நமக்கு a + b = -1. a சப்ஸ்டிட் பண்ணுங்க, -1/2 + b = -1. அப்போ b என்ன வந்துடும், -1 + 1/2. இப்போ b வேல்யூ வந்துடும் -1/2 இல்லையா, ஏன்னா -1 வந்து ஆஃப் போச்சுன்னா -ஆஃப் தானே. அப்போ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எல்லாம் வந்துச்சா. இப்போ என்ன பண்ணுங்க, therefore அப்போ f of x = ax² தானே, இங்க என்னது -1/2 x², bx இது b வேல்யூ 1/2 x + c வேல்யூ இந்த 1. இதுதான் நமக்கு தேவையான இந்த குவாட்ரேட்டிக் பாலினாமியல். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவீங்க, இந்த ஜென்ரல் ஃபார்ம் நான் வச்சிங்க. சரிங்களா? ax² + bx + c அதை நான் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ சப் பண்ணவே ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நம்ம 9th 10th பார்த்து தான்.